இல்லையா? எவ்வளவு பெரிய கர்மாவில் இருந்தாலும் துயரமா இருந்தாலும் என்ன மாதிரி மடையங்களுக்கு முன்னாடி 36 மாசம் தான் சொல்லியிருக்கேன். 36 மாசத்துக்கு மேல அந்த கழுதை எங்க முன்னாடியே நிக்காதுன்னு கூட சொல்லியிருக்கேன். ஆனா உங்களுடைய பயணமும் உங்களுடைய எண்ணங்களும் அந்த நிலைப்பாட்டுல ஒரே மாதிரி வரணும் இல்லையா சாமி? இப்ப நான் இந்த பக்கம் இழுத்து இப்படி தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தா நீ பின்னாடி கூட இப்படி சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்க கூடி சரி பண்ண முடியும்? அப்போ எங்களுடைய அசல் விஷயத்தை இறக்கி முன்னிலைப்படுத்தாம இந்த நிலைப்பாடுகள் குறையாது. புரிஞ்சத நான் சொல்றது? இனிமேல் அப்படிதான். ஆமா, நல்ல முறையா மனநிலைகளை துரிதப்படுத்திக்கோங்க. துரிதப்படுத்தி சொன்னது மாதிரி நீ கடைப்பிடிச்சு பயணம் பண்ணிட்டீன்னா நீ வெற்றி அடைஞ்சிருவ. புரிஞ்சதா? நீ அதுல பயணம் பண்ணாம வெற்றியை தேடினா கிடைக்காது. பயணம் பண்ணாம வெற்றியை தேடினா கிடைக்காது. இன்னொரு விஷயம் இருக்கு. நீ மன ரீதியா சரியாகாம, புரிஞ்சதுங்களா, உடல் ரீதியா பயிற்சி எடுக்காம வெற்றி அடைகிற வாய்ப்புகள் ஒண்ணு இருக்குது. ஆனா அதை எல்லாரும் நிரந்தரமா கடைப்பிடிக்க முடியுமான்னா முடியறது இல்லை. எப்படி? நீ 100 ரூபாய் இங்க விதைச்சா அங்க உனக்கு 1000 ரூபாய் வரும். எப்படி? நிறைஞ்ச மனசோட இருக்கணும். நமக்கு இங்க விதைச்சா வரும்டா அப்படின்னு விதைக்க கூடாது. 1000 ரூபாய் விதைச்சா அங்க உனக்கு 5000 ரூபாய் வரும். இது என் குருனா இருந்தாலும் நான் இது பண்ணி சொல்றேன். இதுதான் நடைமுறைய. ஆனா நம்ம செய்ய முடியுதா? எவ்வளவோ விஷயங்கள் நம்ம செய்யறோம் வெளியில, எதுக்கும் செய்யறோம். ஆனா இங்க நம்மளால செய்ய முடியுதா? மாசம் 2 பூசைக்கு கூட நம்மளால முழுமையா அந்த இதை காணிக்கை கொடுக்க முடியுதா? ஒரு மாசம் கொடுக்குறோம், ஒரு மாசம் ஒரு பூஜை கொடுக்குறோம், ஒரு பூஜை கொடுக்க முடியும். அப்ப அங்க நம்ம என்ன பழைய எண்ணம் அடையுது இல்லையா? இப்ப நம்ம குடும்பத்துக்கு ஒரு விஷயத்தை செய்யணும்னா எல்லாம் துரிதப்படுத்திட்டே போறோம்ல. இன்னைக்கு இது கொண்டு போய் சேர்க்கணும், இல்லைன்னா வீட்டுல சண்டை போடுவாங்க. குழந்தைங்க அதை சேர்க்கணும், இதெல்லாம் நம்ம துரிதப்படுத்துறோம். ஆனா இறைவன் வழிபாட்டுல மாத்திரம் நன்மை பெறக்கூடிய விஷயத்த சொன்னா அதே எப்படி அந்த இடத்துல பலகீனம் அடைஞ்சிடறோம். அதனால அது பாதிப்பு. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சின்ன விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு நம்ம செஞ்சிட்டோம்னா நமக்கு அதுவே பெரிய விஷயமா தெரியுது. நம்ம இதை செஞ்சிட்டோம்ல, அப்புறம் என்ன? நம்ம வார்த்தையிலேயே இருக்கு, நம்ம எண்ணத்திலேயே இருக்கு. இதை செஞ்சுட்டோம் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டாலே உனக்கு ஒண்ணு இல்லை. எப்படி? நமக்குள்ளதான் இருக்காது, அப்பவே முடிச்சு போயிடாது. அப்ப இந்த எண்ணத்தெல்லாம் நம்ம கலைஞ்சி இருக்கோ இல்லையோ, முடியுதோ முடியலையோ, என்னால இருந்தாப்பா 1 ரூபாய்க்கு கற்பூரம் தான் வாங்கி போட முடியும். அது இயல்பான நிலைமை. தெரியும் இல்லையா? அவரால் அவ்வளவு அப்படின்னு தெரியும்ல. மறைக்க முடியுமா? அப்போ அதை அந்த மனம் உணர்தி நமக்கு என்ன இருக்குதோ அதுதான். அதுல இருந்தா உனக்கு 1 ரூபா அப்படிங்கிற எண்ணத்துக்கு நம்ம வர்றதே கிடையாது. அப்ப எங்க இருந்து நம்ம மனநிலையை மாற்றி நம்ம உடல்நிலையை சீர்திருத்தம் பண்ணி எந்த அடிப்படையில நம்ம தேடி போயிடுவோம், ஒரு இதை பிடிச்சிருவோம். இன்னும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இங்க மற்ற இடத்துல நம்ம எதுவும் பேசுறதுக்கு இல்லை.
இங்க ஒரு விதை விதைச்சோம்னா அது பயிரா வந்துச்சுன்னா அந்த அறுவடை யார் பண்ணிட்டு போறா? விதைக்கிறோம், இங்க விதை விதைச்சு அது பயிராயிருச்சு விளைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அறுவடை யார் பண்றா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அந்த அறுவடை யார் பண்றா? இங்க வரக்கூடிய நிரந்தரமா பயணம் பண்ணக்கூடிய பக்தர்கள் தான் அதை அறுவடை பண்றாங்க. இதுல என்ன கஷ்டம்? ஐயோ எங்கேயோ இருந்து ஒருத்தர் அறுவடை பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இப்ப இவ்வளவு விஷயங்கள் இங்க தெரிஞ்சும் கூட உங்களுடைய துரிதமான எண்ணமும் அந்த விதை விதைக்கக்கூடிய எண்ணமும் ஏன் வரமாட்டேங்குது? சொல்லுங்க. அது ஒரு விதம், அது ஒரு விதம். சொல்லி சில இதுகள்லாம் சொல்லி கொடுப்போம் நம்ம. இப்ப நீங்க ஒரு வேலையை எடுத்து செய்றீங்க, அதுல ஒரு சின்ன லாபம் வருது, சாமி நான் இதுல இதை செஞ்சுக்கிறேன் அப்படின்னா செஞ்சிருன்னு சொல்லிடுவோம். ஆர்வ கோளாறுல என்ன சொல்லுவீங்க? இன்னொரு பிசினஸ் பண்றேன், அது வந்துச்சுன்னா இதுல இவ்வளவு பண்ணிடுவேன் சாமின்ட்டு போவீங்க. அந்த பிசினஸ் படுத்துக்கிறோம், கிடைக்காது. இங்க உள்ளது அதுதான். வார்த்தையை முன்னாடி நம்ம உதிர்க்கவே கூடாது. எப்படி? வார்த்தைய முதல்ல உதிர்க்கவே கூடாது. அப்படி உதிர்த்து மாட்டிக்கிட்டு அது பெரிய அளவுல